ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீசி HQ. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வண்டர் உமன் வார்ஸ் ஆஃப் காட்ஸோட இஷ்யூ 3. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதே சமயம் இந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக பார்த்ததுக்கப்புறமா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காம கீழே லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம கடைசி என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வண்டர் உமனை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, டயானா உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி நடந்து இந்த மாதிரி நீ அமெரிக்காவுக்கு நீ தான் வந்து தலைமை அப்படின்னு தலைவின்னு சொல்லிட்டு இருக்கே, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சூப்பர்மேன் வந்து கேட்க, இந்த பக்கம் நம்ம வண்டர் உமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இதே தானே அவங்களும் பண்ணுறாங்க, அவங்க பண்ணும்போது கேட்காம எதுக்காக நான் பண்ணும்போது வந்து கேட்குறேன். ஸோ அமெரிக்காவுக்கு அவங்க தான் பிரசிடென்ட், அவங்க தான் தலைவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி உலக நாடுகளுக்கே அவங்க தான் தலைவர்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க சொல்லும் போதெல்லாம் நீங்கள் கேட்காம எதுக்காக நான் சொல்லும் போது மட்டும் வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வண்டர் உமன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் கிட்ட அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நம்ம பேட்மேன் இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம பேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே சொல்லிடுறாரு, நீ கண்டிப்பாக டயானா கிடையாது, ஏன்னா டயானா எப்படி பேசுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லி நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டதும் நம்ம டயானா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வண்டர் உமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, என்னோட மொத்த ப்ராஃபஸையும் நான் வந்து இப்போ ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்து வந்திருக்கேன், என்னோட மொத்த ஆசையும் இப்போ நிறைவேற போகுது, எல்லா பவரும் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுமே நம்ம சூப்பர்மேன் அதை பார்த்துட்டு, ஹெக்கெட் நீயா நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்கெட்டை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்க, நம்ம மார்ஷல் மேன் என்று வந்துட்டு அது உண்மையிலேயே அவள் எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அண்ட் அந்த வண்டர் மேன், அதாவது நம்ம ஹெக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எழுந்து வரா. டயானா உண்மையிலேயே ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்ப சக்தி இல்லாதவ, அவள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நான் வந்து தோக்கடிச்சிட்டேன், அவள் வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தா, அது எல்லாமே வந்து உண்மையிலேருந்து அவள் வந்து மறைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க காலகட்டத்தில் மனிதர்கள் யாருமே கடவுள்களை வணங்குறது இல்லை. ஸோ அவங்கள வணங்குறது மூலியமாகவும் அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை மூலியமாகவும் தான் கடவுளோட சக்தி அதிகமாகும். ஆனால் இப்போ அது யாருமே இல்லாததுனால கடவுளோட சக்தி ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சக்தி எல்லாத்தையுமே நான் திரும்ப பழையபடி மாற்றுவேன், நீங்கள் அதுக்கு எனக்கு இந்த சக்தியை தர போறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹெக்கெட் சொல்ல, கரெக்டாக அந்த நேரத்தில் பேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு சோல்ஜரை அடித்து அவன்கிட்ட இருக்க ஒரு ஈட்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வீச போகும்போது நம்ம ஃப்ளாஷ் வந்து தடுத்துடுறான். பேட்மேன் ஒரு நிமிஷம் இரு, என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துடுறான். அடுத்த செகண்டே ஹெக்கெட் ஃப்ளாஷுக்கு பின்னாடி வந்து ஃப்ளாஷோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ உனக்கு சான்ஸ் கிடைச்சப்பவே நீ என்னை கொண்டிருக்கணும், ஆனால் நீ அதை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ளாஷை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெக்கெட் கொண்டுடுறா. ஸோ அது கொண்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டர் உமனோட கண்ணிலேருந்து கண்ணீர் வருது உங்களால் பார்க்க முடியுது. ஸோ என்ன தான் ஹெக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருந்தாலும் வண்டர் உமனோட அந்த கவலையான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு காட்டுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அடிக்க வரும்போது நம்ம ஹெக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈட்டியை தடுத்து ஈட்டியை ரெண்டாக உடச்சி பேட்மேனோட கழுத்திலே சொறி வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேனை அந்த இடத்துல ஹெக்கெட் கொண்டுடுறாங்க. ஸோ அதை கொண்டதுக்கப்புறமா நம்ம கிரீன் லேண்டன், அங்கே இருக்க ஒரு கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட வரான். நம்ம ஹெக்கெட் அதை பார்த்துட்டு, இந்த டீம்லேயே ரொம்ப புத்திசாலியான ஒருத்தர், ரொம்ப தைரியமான ஒருத்தர், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேகமாக இருக்கக்கூடிய ஒருத்தர், இவங்களே நான் கொண்டுட்டேன், நீ எல்லாம் யாரா அப்படின்னு சொல்லி அந்த கிரீன் லேண்டனையும் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கொண்டுடுறாங்க. ஸோ கொண்டுட்டு என்னோட பவர் நான் இன்க்ரீஸ் பண்ணி இந்த உலகத்துக்கு நான் யாருன்றதை காட்டுவேன், நான் யாருன்றதை கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹெக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம சூப்பர்மேன், மார்ஷல் மேன் அண்டர் பூஸ்டர் கோல் அப்படின்னு சொல்லி மிச்சருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. நம்ம மார்ஷல் மேன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னால் இன்னுமே வந்து ஹேட்ரட்ன்ற விஷயத்தை ஃபீல் பண்ண முடியுது, வெறுப்பு சோகம் அந்த விஷயத்தை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. கண்டிப்பாக ஹெக்கெட்டோட உடம்புக்குள்ளே இன்னும் வண்டர் உமன் இருக்கா, அவனை வந்து நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம மார்ஷல் மேன் ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்க, நம்ம சூப்பர்மேன், மார்ஷல் மேன் ஹண்டர், பூஸ்டர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு ரெடியாக வராங்க. ஆனால் ஒரே செகண்டில் ஒரு அடியில் நம்ம வண்டர் மேன், அதாவது நம்ம ஹெக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீழ்த்திடுறா. ஸோ எல்லாரையும் வீழ்த்தினது மட்டும் இல்லாமல் அவங்களோட சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உறிஞ்சிக்கிறா. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ சக்தி ரொம்பவே அதிகமாகிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி பேட்மேன், ஃப்ளாஷ் அண்ட் இப்போ நம்ம பூஸ்டர் கோல், அது மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்கிற சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கிறா. ஸோ இதில் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த பூஸ்டர் கோல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டயானா வெளியில் வருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்க, நம்ம ஹெக்கெட் இருந்துட்டு அவள் எப்பயோ செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நம்ம சூப்பர்மேன் அதுக்கு வந்து அடிச்சுட்டு கண்டிப்பாக அவள் திரும்ப வெளியில் வருவா, எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் சொல்ல ஆரம்பிக்காரு. ஸோ அவர் அடிச்ச அடியில் ஆக்சுவலாக வண்டர் உமன் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி சண்டை போட்டான்னா கண்டிப்பாக வண்டர் உமனோட உடம்பு அழிஞ்சிரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப டயானாவும் வெளியில் வர மாட்டா, ஹெக்கெட்டும் வெளியில் வர மாட்டா, கண்டிப்பாக செத்து போயிடுவா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே சமயம் நம்ம ஹெக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வெளியில் வரமாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கோவத்தை அதிகமாக்குறா. ஸோ நம்ம மார்ஷல் மேன் வந்து பார்த்தீங்கன்னா இதை புரிஞ்சுக்கிறாரு. அதாவது அவள் வந்து
இவன் மூலியமா இன்னும் கொஞ்சம் கோவத்தை அதிகமாக்குறா, இன்னும் கொஞ்சம் அந்த கில்ட்டி ஃபீலிங், அந்த ஹேட்ரட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக்குறா. ஸோ இது அதிகமாக்குனா அவளுக்கு இன்னும் பவர் அதிகமாகிட்டே போகும். சூப்பர்மேன் தயவு செஞ்சு இந்த ஒரு ட்ராப்புக்கு நீ விழுந்துடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஷாசாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்க, நம்ம ஹெக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சொல்கிறா, இந்த மாதிரி என்னோட பவர் இப்போ அதிகமாகிட்டே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்தடி நம்ம சூப்பர்மேன் அடிக்க வரும்போது ஒரு கையில் அதை அசல்ட்டாக தடுத்துடுறா. ஸோ தடுத்தது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா என்னோட ஆட்டம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல ஆரம்பிக்க, டக்குன்னு நம்ம மார்ஷல் மேனட் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட தலையை பிடிச்சி கொஞ்ச நேரத்தில் நான் அவளை கண்ட்ரோல் பண்ணுறேன், அதுக்குள்ளே நீ டைனா எப்படியாவது வெளியில் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் நம்ம சூப்பர்மேன் பேசிக்கிட்டு டைனா நீ திரும்ப வெளியில் வா அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம வண்டர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வராங்க, என்னை கொன்னுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த செகண்டில் திரும்ப நம்ம ஹெக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை அந்த பாடியை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்ஷல் மேனட்ரை அந்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுடுறாங்க. இந்த மாதிரி நீ இருந்தால் தானே திரும்ப இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொல்ல ஆரம்பிக்க, நம்ம சூப்பர்மேன் நோ அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் வண்டர்மேனோட மனசில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபீல் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்க இன்னும் உள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சோகமாக வராங்க, ரொம்ப வெறுப்பாக வராங்க. அண்ட் இதில் சக்தி இன்னும் அதிகமாகிட்டே போகுது. நம்ம சூப்பர்மேன் இதுக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேகமாக வராரு. ஆனால் வந்த வேகத்தில் அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சு. ஏன்னா சூப்பர்மேன் மேஜிக் வீக்னஸ். ஸோ அது தெரியாமல் நீ இவ்வளோ தூரம் வந்துட்டியே முட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த ஹெக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனோட இதயத்தை கையில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறா. ஸோ கிரிப்டானோட கடைசி வாரிசும் என் கையால் செத்து போச்சு, இதுக்கப்புறமா என்னை எதிர்க்கிறதுக்கு யார் இருக்கா? இந்த ஒரு உயிருக்காக தான் நான் இத்தனை நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த உயிர் என் கைக்கு வந்துருச்சு, அதாவது சூப்பர்மேனோட உயிர் என் கைக்கு வந்துருச்சு. ஸோ இனிமேட்டு என்னை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வண்டர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்காக இந்த இடத்துல மாறுறாங்க. ஸோ இதோட இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஆல்ரெடி பேட்மேன், சூப்பர்மேன், ஃப்ளாஷ் இவங்க மேலெல்லாம் மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களோட நம்பிக்கை மூலியமாக தான் கடவுளோட சக்தி அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்கிறப்ப இப்போ சூப்பர்மேனோட உயிரையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ இது மூலியமாக அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே சக்தி வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். சூப்பர்மேனோட சக்திகளும் இல்லாமல் இந்த நம்பிக்கையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது கணக்கே எடுக்க முடியாது, அந்த அளவுக்கான சக்தி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா இவங்களை எப்படி தடுக்க போகிறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம அடுத்த விஷயம் பார்க்கலாம். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி நாளைக்கு நான் வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.